மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசுவோம். முதல்ல அவர் அரசியலுக்கு தகுதியானவரா அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. ஒரு பிளேம் கேம் விளையாடுறாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு அப்பாலஜி கூட வரல. அவரை பார்க்க வந்த மக்கள் தான். உடனே மன்னிப்பு கேட்டிருக்கணும், உடனே போய் பார்த்துருக்கணும் அப்படின்றத நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. தன்னை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி கொள்ளக்கூடியவர் அதே ஆஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய பழனிசாமியோட போய் சேருறதுன்றது வாய்ப்பு இல்லை. நாளைக்கு எலெக்ஷன்ல விஜய் ஜெயிச்சு சிஎம் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். இதற்கு முன்னாடி சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமா, இல்ல எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டமா, விஜயகாந்துக்கு கூடாத கூட்டமா, யாருக்கு கூடாத கூட்டத்தை அவர் கூட்டிட்டு வராரு. எதை வச்சு விஜய்க்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, அவங்க அவரை வெற்றி பெற வச்சிருவாரு நம்ம நம்புறோம். பாஜகவை ஏத்துக்கக்கூடிய அளவுல மக்கள் இல்ல. பாஜகவுக்கு ஆதரவா மாறின உடனே கேஸ்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க, இல்ல அந்த கேஸ் அப்படியே அமுங்கி போயிடுது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியா நீங்க இந்த ஒரு மாதத்துல நடந்த அரசியல் நிகழ்வுகளை பார்த்திருப்பீங்க. அதுவும் குறிப்பா தாவேக தலைவர் விஜய் போன கூட்டத்துல கரூர்ல நடந்த துயர சம்பவம், அதுக்கப்புறம் நடந்த எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட மக்களை மகாபலிபுரத்துல கூப்பிட்டு தனி அறையில மீட் பண்ணதா கேள்விப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான ஒரு அரசியல் நிகழ்வு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? பத்திரிகையாளரா உங்களோட பார்வை தெரிஞ்சு ஒரு அரசியல் தலைவர் இப்படி நடத்துறதுன்றது நம்ம எப்படி பார்க்கலாம், புரிஞ்சுக்கலாம்? அது ரொம்ப என்ன சொல்றது, முதல்ல அவர் அரசியலுக்கு தகுதியானவரா அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒண்ணு, நீங்க அந்த குரோனாலஜி ஆஃப் ஈவெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா, கரூர்ல ஒரு சம்பவம் 1 மாசத்துக்கு முன்னாடி நடக்குது. உடனே அவர் ஒரு 3 நாள் கழிச்சு தான் அவர்கிட்ட ஒரு வீடியோவே வருது. அந்த வீடியோல அவர் பேசுற விஷயங்கள் இருக்குல்ல, அது ஒரு பிளேம் கேம் விளையாடுறாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு அப்பாலஜி கூட வரல. அவரை பார்க்க வந்த மக்கள் தான். அவரை நான் கரூர் மாதிரியான ஒரு இடத்துல எதுக்கு அவ்வளோ மக்கள் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேற என்ன மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. அவங்களுக்கு நிறைய பேர் அந்த இன்டர்வியூஸை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ நம்ம டிவியில் பார்க்குற ஒரு ஆக்டர் வராரு, இவ்வளோ பெரிய ஆக்டர் வராரு, எங்கள் ஏரியாவுக்கு வராரு, அப்போ நாங்கள் போய் பார்க்காம என்ன பண்ணுவோம் அப்படின்ற கேள்வி தான் எல்லார்ட்டையும் திரும்ப திரும்ப இருக்கு. அவரை பார்க்க இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்ற ஒரு குற்ற உணர்வை அவர் வெளிப்படுத்தல. அதற்கான அப்பாலஜி அவர்கிட்ட இல்லை. அவர் உடனே ஒரு பிளேம் கேமுக்கு போகிறாரு. ஸோ அதில் ஆரம்பிச்சு அடுத்து நான் கரூருக்கு இப்போ போவேன், அப்போ போவேன், 2 நாள்ல போவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியா மகாபலிபுரத்துக்கு வரவழைச்சு பார்த்துட்டு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அரசியல் தகுதி அவருக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக மக்களை தலைமை ஏற்று வழிநடத்தக்கூடிய தகுதி அவருக்கு சுத்தமாக இல்லை அப்படின்றது நம்ம அந்த கரூர் ட்ராஜடி அண்ட் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை வைத்து பார்க்கும்போது அதுதான் என்னோட ஒப்பீனியன். இப்ப பொதுமக்கள் கிட்ட இருக்க ஒரு கேள்வியாவும் என்ன இருக்குன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் வராங்க, அவர் கூட பேசுறாங்க, அவங்களுக்கே அதுல பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஒரு வழியா ஒரு விஷயம் பண்றோம்னா, ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம போய் பார்த்து ஆறுதல் சொல்றதுதான் அப்படின்னு. இப்ப நீங்க அந்த இதை சொல்லும் போது நான் இன்னொரு விஷயத்தையும் கேட்க விரும்புறேன். என்னன்னா, அந்த கவின் ஆணவ படுகொலை நடந்தது இல்லையா, அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த கவினுடைய தந்தையை சிஎம் அவர்கள் இங்க வரவழைச்சுதான் ஆறுதல் சொன்னார். சோ அப்ப இவருக்கு தகுதி இல்லைன்னு நம்ம சொல்லும் போது, இந்த இடத்துல இவ்வளவு வருஷம் அரசியல் இருந்த இவரையே இப்படி பண்ணாருன்ற ஒரு கம்பாரிசன் வருதுல, அதை ஏன் நியாயப்படுத்துறீங்கன்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. இல்ல, ஆணவ கொலை அப்படின்றது இப்போ ஆக்சுவலா இப்போ ஆணவ கொலைக்கு சட்டம் இயற்றத்துக்காக ஒரு கமிஷனும் போட்டிருக்காங்க. அது நிச்சயமாக முக்கியமான ஒரு முயற்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ஆணவ கொலை அப்படின்றதுல ஒரு ஸ்டேட்டோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ நேரடியா இன்வால்வ் ஆகின மாதிரி நமக்கு இது கிடையாது. கரூரை பொறுத்தவரை என்ன நடந்துச்சுன்னா, அவரை பார்க்க வந்த மக்கள் கூட்டம், விஜயை பார்க்க வந்த மக்கள் கூட்டம், விஜய் பேசிட்டு இருக்கிற கூட்டத்துல அவங்க செத்து விழறாங்க. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம். அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, இன்னொரு பக்கம் அவரோட அட்டென்ஷனை டிமாண்ட் பண்றதுக்காக அவங்க பாட்டில் எடுத்து வீசுறாங்க. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். ரெண்டுத்துக்கும் ரொம்ப கிளியர் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது அவரை பார்க்க வந்த கூட்டம் அந்த அளவுல குறைந்தபட்சம் ஒரு குற்ற உணர்வு நிச்சயமாக விஜய்க்கு இருந்திருக்கணும் அப்படின்னு நான்
அப்ப அந்த கள்ளசாராயம் சம்பந்தமா இறந்தாங்க, அப்பயும் போய் முதல்வர் பார்க்கலன்ற ஒரு இது இருக்கு. கட்டாயமா போய் பார்த்திருக்கணும், அது எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா எதுக்கு நம்ம இப்படி வந்து விஜயை பற்றி பேசும்போது மற்ற விஷயங்களை சேர்த்து பேசுறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம விஜய் அக்கௌண்டபிள் ஆக்கணும் நான் நம்புறேன். ஏன்னா விஜய் வந்து இப்ப இன்றைக்கு எல்லாருமே கேள்வி கேட்கிறோம். நம்ம ஏடிஎம்கே கேள்வி கேட்போம், டிஎம்கே கேள்வி கேட்போம், பிஜேபியை வந்து என்னென்னவோ நம்ம வந்து பேசியிருக்கோம். ஆனா விஜய் அக்கௌண்டபிள் ஆக்கும் போது மட்டும் ஏன் இத்தனை எதிர்வினைகள் வருது, ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது? விஜய் வந்து நான் வந்து திமுக தப்பு பண்றாங்களா? ஆமா தப்பு பண்றாங்க, நீங்க சொல்ற மாதிரி அவங்க போயிருக்கலாம். நான் சொல்றேன்ல, நீங்களும் சொல்லுங்க. விஜய் வந்து ஆமா விஜய் அக்கௌண்டபிள், விஜய் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும், உடனே வந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும், உடனே போய் பார்த்திருக்கணும் அப்படின்றத நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? நான் ஒத்துக்கிறேன். அதேதான் நானும் டிமாண்ட் பண்றேன். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா அவர் வரும்பொழுது அவர் வந்து தன்னை அக்கௌண்டபிளாவும் மாற்றிக்கணும். அதற்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. விஜய் ஏன் திரும்ப கேட்கிறோம் அப்படின்னா, அவருடைய எந்த நடவடிக்கையுமே வந்து அதற்கு என்ன சொல்றது, அத ஒரு அரசியல் தலைவருக்கு அந்த தகுதிக்கான ஒரு நடவடிக்கையா இல்லை அப்படின்னு நான் உண்மையிலேயே நம்புறேன். அதனாலதான் நம்ம வந்து இதை பத்தி திரும்ப கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. இன்றைக்கு நாளைக்கே அவர் வந்து தன்னுடைய நடவடிக்கைகளை சரியாக்கிட்டா நம்ம அதற்கு மேல வந்து இதை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஸ்டாண்டை மாத்திக்கிறதுக்கும் ரெடியா இருக்கேன். ஆனா இன்றைக்கு இருக்கிற சூழல்ல அவர் அப்படி இல்லை. ஓகே, இப்ப இந்த ஒரு மாத காலத்துல அவர் எங்கேயுமே வந்து என் மேல தப்பு இருக்கு, நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல கூட ஒரு பாயிண்ட்ல கூட பண்ணல. பட் ஆனா இங்க தனியா கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டாரு அப்படின்றத அந்த பாதிக்கப்பட்ட மக்களே பேட்டி கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட பலவிதமான ஆட்கள் வந்து பேசுறதுன்றது ஒண்ணு நடக்கும்ல, அங்க நடந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்க பட்சத்துல இப்போ இது லீகலா கேட்குறேன். இப்போ சிபிஐ விசாரணை போய்கிட்டு இருக்கு, சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை இப்படி தனியா கூப்பிட்டு தனி அறையில வச்சு சந்திக்கிறது அப்படின்றது அது ஒரு கேள்வி எழுப்பாதா? அது பிரச்சனையாகாதா? அதுக்கு யாரு அப்ரூவ் பண்ணிருப்பா? இப்போ இந்த சிபிஐ விசாரணை நடக்கும்போது இப்படி தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு வந்து ஒரு கட்சி தலைவர் பேசக்கூடாதுன்றதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. அந்த ஸ்ட்ராட்டஜியாவே நீங்க வந்து ஒரு அரசியல் தலைமை, ஒரு அரசியல் கட்சி அதோட ஸ்ட்ராட்டஜியாவே பார்த்தா, லீகலா எனக்கு சொல்ல தெரியல, நீங்க ஒரு கட்சி வந்து இப்படி செயல்பட்டாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும், இல்ல அடுத்த ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்கல்ல. அந்த ஸ்ட்ராட்டஜியாவே இதை பார்க்கும்போது மோசமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் நான் கேள்விப்பட்டதில்லை. பாதிக்கப்பட்டவர்களை, அதுவும் தன்னால பாதிக்கப்பட்டவர்களை நேரடியா வர வச்சு 40 குடும்பங்கள், இவர் போனா இவர் மட்டும்தான், மேபி கூட ஒரு 3-4 பேர் போயிருக்கலாம். ஆனா நீங்க 40 ஃபேமிலிஸ், 37 குடும்பங்களை வந்து நீங்க வந்து வரவழைக்கிறீங்க அப்படின்னா அது வேற ஒரு செய்தியை தான் வந்து கொடுக்குது. சாட்சியங்களை கலைக்கிறதுக்கான வேலைகளும் நடக்கலாம் அப்படின்னு பேசுறாங்கல்ல. இப்ப தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒண்ணு இல்ல, முதல்ல சிபிஐ மேலேயே வந்து ஆணவ கொலைகள் விஷயத்திலேயே விஜய் வந்து சிபிஐ என்கொயரிக்கு அகேன்ஸ்டா பேசினவர். இப்ப ஏன் அவர் சிபிஐ என்கொயரி வந்து கேட்டு கோர்ட் வரைக்கும் அவங்க ஏன் போனாங்க? இப்படி பல கேள்விகள் இருக்கு. அதுல வந்து சொல்றாங்களே, இதுல நாங்க கேட்கல, சிபிஐ விசாரணையை நாங்க கேட்கல, நாங்க கேட்டது இந்த மாதிரி எங்களுக்கு இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்க எஸ்ஐடி மேல எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல, அதனால ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில எங்களுக்கு ஒரு குழு அமைக்கணும்ன்றது தானே அவங்க உச்சநீதிமன்றத்துல வச்ச டிமாண்ட். இதுல உங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஏதோ ஒரு அரசியல் பின்னாடி நடக்குது அப்படின்றது தெளிவு. நான் ஒரு 25 இயர்ஸா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வாட்ச் பண்றேன். உங்களுக்கும் ஒரு அளவுக்கு வந்து அரசியல் புரியும் அப்படின்னா ஏதோ ஒரு அரசியல் இதுல நடக்குது. ஆதாரம் இல்லாம நம்ம வந்து பேச வேண்டாம் அப்படின்றதுதான் ஒரே விஷயம். ஆனா இதுக்குள்ள ஒரு அரசியல் நடக்குது. விஜய் அரெஸ்ட் பண்ணா ஒருவேளை அதற்கான எதிர்வினை எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்குல்ல. அது எல்லாருமே அது கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது விஜயோட அரசியல் நகர்வுகள் அப்படின்றது அவர் ஒரு விஷயத்த சொல்லி ஆரம்பிக்கிறார்ல, முதல்ல அதுலயே எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர் வந்து இந்த மாதிரி பெரியார், அம்பேத்கர் இவங்கெல்லாம் வந்து எங்களுடைய கொள்கை தலைவர்கள்னு சொல்ற 5 பேரை சொல்றாரு. அவருடைய இப்போ இருக்கக்கூடிய இன்றைக்கு குறிப்பா கரூருக்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அந்த கொள்கையில வந்து பேச்சளவுல தான் இருந்த கொள்கையிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதா தான் எனக்கு தோணுது. அப்போ விஜயோட அரசியல் நகர்வுகள் அப்படின்றது ஆரம்பிச்ச ஒரு 2 வருடம் ஆச்சு. ஒரு பெரிய எலெக்ஷனை வந்து அவர் இன்னும் ஃபேஸ் பண்ணல. அதற்குள்ள இவ்வளவு பெரிய சிக்கல்ல ஃபேஸ் பண்ணும்போது இப்போ விஜயகாந்தும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து அவர் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தினாரு. பட் அவருக்கு பக்கத்துல பன்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு தலைவர் வந்து இருந்தாரு. அவருக்கு என்ன வித ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய, இல்ல இது தப்பு இது சரின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல சில தலைவர்களை வந்து விஜயகாந்த் வச்சுக்கிட்டாரு. அந்த தவறை வந்து விஜய் செய்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒன்று, அவர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரியான அரசியல் ரீதியான அனுபவம் கொண்டவங்களாம் எனக்கு தெரியல. அவர் யாரோட அட்வைஸையாவது கேட்கிறாரா, அதை தாண்டி அதெல்லாம் நமக்கு வந்து தெரியல. ஸோ இதெல்லாம் விஜய் செய்யக்கூடிய தவறுகள் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா கட்சின்னு ஒண்ணு அறிவிச்சு கட்சியோட நடவடிக்கைகள் அடுத்தடுத்த நகர்வுகள்னு வந்ததுக்கு அப்புறமா பெரிய அளவுல வந்து கூட்டணி குறித்து
இல்ல அவர் தனியா நிக்க போறாரு, ஏன்னா வந்து கொள்கை எதிரியா வந்து பாஜக இருக்கு, அரசியல் எதிரியா வந்து திமுக இருக்குன்னு இப்படி டைரக்ட் இது வச்சிட்டு இருந்தாரு. இப்ப இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா இந்த அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதே மாதிரி இந்த சிபிஐ விசாரணை போனதுக்கு அப்புறமாலாம் இப்போ இப்போ இங்க பேசக்கூடிய இந்த லெஃப்ட் ஐடியாலஜி பேசக்கூடிய எல்லாருமே வந்து விஜய் வந்து கம்ப்ளீட்டா வந்து பாஜக பக்கம் போயிட்டாரு, பாஜகவோட பிடியில இருக்காரு அப்படின்னு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த அதிமுகவை சேர்ந்த பழனிசாமி அவர்களோ இல்ல நிறைய இடங்கள்ல வந்து ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம மொத்தமா பார்க்க முடியுது. அப்போ இப்போ இந்த அடுத்து இந்த அரசியல் களத்துல தேர்தல் எப்படி இருக்க போகுது? மேபி இந்த கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா? இவங்க 3 பேரும் ஒண்ணு சேருவாங்களா? இப்போ பேசக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களும் நிறைய இடத்துல பேசுறது என்னன்னா அதிமுக, பாஜக, தாவேக 3வா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்படிதான் இருக்கா களம்? இல்ல, நான் ஒரு விஷயத்த என்ன குறிப்பிட்டு சொல்லணும்னு விரும்புறேன்னா, அதற்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ஆக்சுவலா நிர்வாகிகள் கூட்டம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமா, நேத்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க புதுசா நிர்வாக குழு. ஸோ அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் அவங்க என்ன பேசுறாங்கன்ற முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியம். ஏன்னா இந்த கரூர் ட்ராஜடிக்கு முன்னாடி வரைக்கும் அப்பவுமே ஏடிஎம்கே, பிஜேபி வந்து விஜய் எங்க பக்கம் வரணும், விஜய் எங்க பக்கம் வரணும்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல தன்னுடைய கட்சி கூட்டத்துல வந்து விஜய் ரொம்ப தெளிவா நாங்க போக முடியாதுன்றாரு. நான் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், நாங்க வந்து பிஜேபியோட கட்டாயமா போக முடியாது அப்படின்றாரு. சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவர் சொல்லும் போது அதிமுகவுடையும் வாய்ப்பு கிடையாது. தன்னை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி கொள்ளக்கூடியவர், அதே ஆஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய பழனிசாமியோட போய் சேர்றதுன்றது வாய்ப்பு இல்லை. ஆனா கரூருக்கு அப்புறம் அவர் எந்த இடத்துலயும் அதை சொல்லி, ஆப்வியஸ்லி ஒரு தடவை தான் அவர் பேசியிருக்காரு பெரிய. ஆனா இப்ப வந்து ட்வீட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. அப்ப என்ன, திமுக வந்து திரும்ப ஆட்சிக்கு வராதுன்ற மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு. அப்ப திரும்பவும் வந்து அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்வாரான்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ ட்வீட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் அரசியலுக்கு இன்னும் தேர்தலுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காருன்னு தான் நமக்கு தெரியுது. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த அதே உறுதியோட அவர் இப்பவுமே வந்து பாஜக, அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறதா நான் நம்பல. ஆனா இந்த 2 கட்சிகளுடைய ஆதரவு வந்துகிட்டே தான் இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க விஜய் அப்படின்றத. அதுதான் அவர் அவ்வளவு வெளிப்படையாகவும் தைரியமாகவும் முன்னாடி இருந்த மாதிரி நான் வந்து பாஜகவோடையோ அதிமுகவுடைய கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இடத்துல அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். இனிமேதான் வந்து அதற்கான சூழல் எப்படின்றத நம்ம இனிமேதான் பார்க்கணும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வைத்து பார்க்கும் பொழுது சிபிஐ என்கொயரி நடந்துட்டு இருக்கு. நமக்கு பாஜகவை பத்தி தெரியும். அவங்க வந்து மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் எப்படி அவர்களுடைய எதிரிகளை வந்து சரி செஞ்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ பாஜக எந்த அளவுக்கும் போகும் அப்படின்றப்போ இவர் என்ன முடிவு எடுப்பாரு அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். விஜய் வர்றதுக்கு முன்னாடி இங்க திமுக, அதிமுக இந்த மாத்தியான ஆட்சிதான் இருந்தது. அவங்களுக்குள்ளதான் அந்த வந்து போட்டிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்பவுமே வந்து இருக்கு. நீங்க என்ன நாளைக்கு வந்து எலெக்ஷன்ல விஜய் ஜெயிச்சு சிஎம் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் சொல்லல. ஒரு பெரும்பாலும் இப்ப அதான் நான் கம்ப்ளீட் பண்ண வரேன். அப்படிதான் இருந்தது. நான் ஏன் இப்ப இந்த கம்பாரிசன் இந்த 2 வருஷத்துக்குள்ள வரலன்னா, ஒரு பெரும் கூட்டத்தோட தான் அவர் உள்ளேயே வராரு. புதுசா ஒண்ணும் வரல. நான் ஆல்ரெடி சினிமால இருக்க ஒரு பெரும் கூட்டத்தை தள்ளிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த கூட்டம் எல்லாமே ஓட்டா கன்வெர்ட் ஆக போகுதுன்ற மைண்ட் செட்ல தான் ஆதரவு தெரிவிக்க கூடவங்க, தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது இங்க பெரிய வைக்கிற டிமாண்ட் என்ன, அவங்க முக்கியமா வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இன்னைக்கு திமுக சரியில்லை, திமுக சைட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் அவங்க செய்ய தவறிட்டாங்க. நீங்க என்ன போய் பிளேம் டிவிக்கு மேல வச்சாலோ இல்ல வந்து விஜய் மேல வச்சாலோ அவங்க திருப்பி திமுக தான் கேக்குறாங்க. அப்போ இங்க என்ன சர்க்கிள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது. இல்ல, நீங்க திமுக சரியில்லைன்னே வச்சுக்கோங்க. விஜய் என்ன மாதிரியான கூட்டத்தோட வராரு? இதற்கு முன்னாடி சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமா, இல்ல எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டமா, விஜயகாந்த் கூடாத கூட்டமா, யாருக்கு கூடாத கூட்டத்தை வந்து அவர் கூட்டிட்டு வராரு? எனக்கு அது வந்து ஒரு விஷயம் உண்மையிலேயே புரியல. இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, நாங்க சர்வே எடுத்திருக்கோம், விஜய்க்கு வந்து இவ்வளவு 25% கிடைக்கும், 30% கிடைக்கும். நீங்க யார்கிட்ட போய் என்னன்னு சர்வே எடுத்திருக்கீங்க? எனக்கு நிஜமாவே வந்து புரியவே இல்லை. நீங்க எம்ஜிஆர் மாதிரியான ஒரு பினாமினன் தமிழ்நாட்டுல திரும்ப உருவாவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். அதன் பிறகு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டாங்க. நமக்கு தெரியும் ரஜினிகாந்த் வந்து ஹானஸ்டா நான் ரஜினிகாந்த் வந்து மோர் பாப்புலர் தென் விஜய் அப்படின்னு நம்புறேன். ரஜினிகாந்த் வந்து வர வேண்டாம்னு முடிவெடுக்கிற ஒரு இடத்துல விஜய் தைரியமா வராரு அப்படின்னா அவர் ஒண்ணு ரொம்ப அசட்டு துணிச்சல்னு சொல்லுவாங்கல்ல. அது ஏன்னா நீங்க எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பினாமினன். அவர் வந்து 1953 இருந்தே கட்சியில இருக்காரு, திமுக இருக்காரு. அதன் பிறகு 20 இயர்ஸ் கழிச்சு தான் அவர் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் திமுகக்குள்ளேயே அவருக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அவருடைய ரசிகர் மன்றம் அப்படின்றது சினிமாவுக்கான ரசிகர் மன்றம் இல்ல, திமுக அப்படின்ற ஒரு கட்சியோட ஒரு அங்கமா இருக்கு.
ஸோ திமுகவை வந்து அவர் திமுகல இருந்து பிரிஞ்சு வரும்போது அவர் ரசிகர் மன்றமும் கூட வருது. அவங்க ஏற்கனவே பொலிட்டிசைஸ்டா இருக்காங்க. அப்படியான ஒரு பொலிட்டிசைஸ்டு ரசிகர்களோட அவர் வெளியில வராரு. விஜயோட ரசிகர்களை நீங்க பொலிட்டிசைஸ்டு ரசிகர்கள்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பா, நிச்சயமா இல்ல, அந்த மாதிரி ரசிகர்கள் கிடையாது. ஸோ விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி வருவாரு அப்படின்னு நம்புவதற்கான எந்த இடமும் இல்லை அப்படின்னு நான் உண்மையிலேயே நம்புறேன். நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் வர வரைக்கும், ஒரு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் அது தப்புனா நான் தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். எனக்கு அதில் பிரச்சனையே இல்லை. எலெக்ஷனில் வந்து அவர் மாபெரும் வெற்றி பெறுறாரு அப்படின்னா நான் என்னுடைய ஸ்டாண்டை மாற்றிக்கிறேன். நான் என்னுடைய தப்பை வந்து ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதுவரையும் அப்படி ஒரு வாய்ப்பை நான் பார்க்கல. விஜய் வந்து பொலிட்டிக்கலாவும் ரெடியா இல்லை. அவரால் வந்து ஒரு கட்சியை வந்து சரியான முறையில் வழிநடத்த முடியுமான்னு தெரியல. அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க ஃபேன்ஸ், ரசிகர்கள் வேற, கேடர்ஸ் வேற. ஃபேன்ஸ் வேற, கேடர்ஸ் வேற, ரசிகர்கள் வேற, தொண்டர்கள் வேற. நீங்க தொண்டர்கள் அப்படின்றப்போ அவங்க அரசியல் ரீதியா அவங்க செய்ய வேண்டிய பணின்றது வேற. கரூரே வந்து எத்தனையோ டிஎம்கே மீட்டிங் நான் கவர் பண்ணிருக்கேன். என்ன நடக்கும்னா ஒரு 30-40 பேருக்கு ஒரு இன்சார்ஜோ 2 இன்சார்ஜோ இருப்பாங்க. இந்த கிளை தலைவர், கிளை செயலாளர் அப்படிலாம் இருப்பாங்க. அவங்க போய் கூட்டு வருவாங்க. அந்த 30-40 பேருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, எல்லாமே புடவை கொடுப்பாங்க, பணம் கொடுக்கறதெல்லாம் கூட நான் பார்த்திருக்கேன். ஸோ அவங்க கரெக்டா மீட்டிங் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி கூட்டு வருவாங்க, பார்த்துட்டு கூட்டு போய் விடுவாங்க. அந்த அளவுல கட்டமைப்பு இருந்தா கூட இந்த ட்ராஜடி வந்து நடந்திருக்காதுன்னு நான் நம்புறேன். நீங்க அடிமட்ட அளவுல ஒரு கட்டமைப்பு இருந்துச்சுன்னா அவங்களால வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து மைக்ரோ மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருந்துச்சுன்னா இந்த ட்ராஜடி நடக்காது. அப்ப எதை வச்சு விஜய்க்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, அவங்க வந்து அவரை வெற்றி பெற வச்சிருவாருன்னு நம்ம நம்புறோம்? இல்ல, அது இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சோஷியல் மீடியாவே வச்சு பார்ப்போமே. சோஷியல் மீடியால எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அவர் வின் பண்ணுவாருங்க கட்டாயமா. அது ஒரு இல்ல, என்னன்னா அப்படியான ஆதரவுகள் தானே இங்க பெருகிட்டு வருது. இப்பயுமே நீங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவங்க எப்படி பேசுறாங்கன்னா, அவர் ரொம்ப அழுதாரு. ஒருத்தர்லாம் சொல்லியிருக்காரு, அவர் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது, காலில் விழ வந்தாரு, ரொம்ப ஒரு முகமே சரியில்லை அப்படின்னு ஒருத்தர் முன்னிலைப்படுத்தி ஒண்ணு பண்றாங்கல்ல, அதுதான் இல்ல. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பத்தி நம்ம பேசுவேன் தான் நினைக்கிறேன். அவங்களோட ஷூஸ்ல நம்ம இல்ல, அவங்க நிலைமையில நம்ம இல்ல. அதனால அதை பற்றி நான் உண்மையிலேயே வந்து அவங்களை குறை சொல்லவோ இல்ல அவங்களை பாராட்டி பேசுவோ எனக்கு எதுவுமே இல்லை. அந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படின்றது வேற. ஆனா சோசியல் மீடியால ஒரு பிம்பம் இருக்குல்ல, அந்த பிம்பம் மட்டும் தேர்தல்ல வந்து உதவாதுன்னு நான் நினைக்கிறேன். சோசியல் மீடியாவை ஒரு எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜியா முதல்ல பெரிய அளவுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்து பிஜேபி. அவங்கதான் முதல்ல ஆல் இண்டியா லெவல்லயே அவங்கதான் உள்ள ஃபர்ஸ்ட் வராங்க, பெரிய லெவல்ல இது பண்றாங்க. பட் அதே நேரம் களத்துலயுமே வந்து பிஜேபி ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க வந்து இன்றைக்கு வந்து ஒரு எலெக்ஷன்ல தோக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஜெயிக்கிறாங்க ஏதோ ஒண்ணு, இதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் எலெக்ஷன் நடக்கணும்னாலும் இன்னில இருந்தே அவங்க வேலைய ஆரம்பிப்பாங்க. நீங்க வந்து அது ரொம்ப அவங்கதான் வந்து முதல்ல ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஸோ எலெக்ஷன் வின் பண்றது அப்படின்றது பாஜகவுக்கு வந்து என்ன சொல்றது, அது ஒரு பெரிய ஒரு கேம் மாதிரி. அவங்களுக்கு உடனே அவங்க வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வார்டு எலெக்ஷன் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் இறக்கி வேலை பார்த்துருக்கிறதெல்லாம் நான் எனக்கு வந்து தெரியும். ஸோ எந்த ஒரு சின்ன எலெக்ஷன்னாலும் சரி பெரிய எலெக்ஷன்னாலும் சரி அவங்க வந்து அதை வந்து இந்த எலெக்ஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா எடுக்காம இருக்கிற ஒரு பேச்சுக்கே வந்து பாஜகவை பொறுத்தவரை இடம் இல்லை. ஸோ அவங்க வந்து கூடவே சோஷியல் மீடியாவை வச்சு ஒரு இமேஜ் பில்ட் பண்றாங்கன்னா அது வேற. அவங்க சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ற விதம் எதையுமே நான் வந்து அவங்களுக்கான பெருமையான விஷயமா நான் சொல்ல. அவங்க எப்படி எலெக்ஷனை மேனிப்புலேட் பண்றாங்க அப்படின்றதும் இதுல இருக்கு. ஸோ நம்ம இன்னொரு பக்கம் வந்து விஜய் வந்து சோஷியல் மீடியால மட்டும்தான் இருக்காரு, தெரியுறாரு. கட்சி கட்டமைப்புன்னு ஒண்ணும் இல்ல. கட்சி ரீதியா என்ன வேலை பார்ப்பாங்க, யாருக்கு என்ன பொறுப்பு இருக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ அடி லெவல்ல உங்களுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுல வந்து ஏன் டிஎம்கே தாண்டி யாரும் வின் பண்ண முடியலன்னா பூத் லெவல்லே யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க பூத் லெவல்ல இருக்கக்கூடியவர் வந்து நம்ம உங்க ஏரியாலயோ எங்க ஏரியாலயோ எலெக்ஷன் நடந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்ச ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து சொல்லிட்டு போவாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க இவருக்கு சர்பா இது பண்றோம் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு உறவு வந்து இருக்குமான்னு தெரியல. அந்த மாதிரியான பூத் ஏஜென்ட்ஸ் கிடைப்பாங்களான்னு தெரியல. இதெல்லாம் ரொம்ப பெரிய, நீங்க ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிக்கும் வந்து பூத் ஏஜென்ட்ஸ், ஆமா, நீங்க சாதாரண விஷயம் கிடையாது. இது எதுவுமே தெரிஞ்சு வந்திருக்காரா தெரியாம வந்திருக்காரா, என்ன பிளானோட இருக்காரு ஒண்ணுமே தெரியல. நம்மளே ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. இங்க நடக்கிற விஷயங்கள் தாண்டி இன்னொரு பக்கம் ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கிறத பார்த்தா ஆகணும். தேர்தல் ஆணையம் வந்து தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட கிட்டத்தட்ட 12 மாநிலங்களுக்கு வந்து இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த அறிவிப்பினை SIR அப்படின்றத வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய
பிரச்சனை, அதை நம்ம கண்டிப்பா பாயிண்ட் அவுட் பண்ணி ஆகணும். அதை பத்தி சொல்லுங்க. இல்ல அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி வந்து ஒரு எலெக்ஷன் எப்படி மேனிபுலேட் பண்றாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இப்போ பிஜேபி ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கிறாங்க இந்த டேர்ம், அதாவது முன்னாடி வாஜ்பாய்லாம் இருந்தாரு அப்ப விட்டுருவோம், இந்த தேர்ட் டேர்ம் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஜெயிக்கிறாங்கன்னா அப்ப அந்த 5 வருஷம் அவங்க பெருசா எதுவும் பண்ண மாட்டாங்க. செகண்ட் டைம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அஜெண்டான்னு ஒண்ணு இருக்கும்ல, ராமர் கோயிலை கட்டுறது, இந்த மாதிரியான அஜெண்டாவை அப்புறம் தான் புஷ் பண்றாங்க. இப்போ தேர்ட் டேர்ம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் பண்றதுல ராகுல் காந்தி எழுப்பின கேள்விகளுக்கு எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன் பதில் கொடுத்துருச்சானா அவங்க அஃப்கோர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஆனா கன்வின்சிங்கான இல்ல ராகுல் காந்தி சொல்றது தப்பு அப்படின்ற மாதிரியான பதிலை வந்து இது வரைக்கும் கொடுத்த மாதிரி தெரியல. அப்புறம் பீகார்ல நடந்தது வந்து அது ரொம்ப மோசமான ஒரு எக்ஸசைஸ் தான் எல்லாருமே சொல்றாங்க. இங்க ஒட்டுமொத்தமா இவ்வளவு லட்சம் வாக்காளர்களை நீக்கிறது அப்படின்றது வந்து மிக மோசமான ஒரு எக்ஸசைஸா தான் பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த 12 ஸ்டேட்ஸ்ல குறிப்பா தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து எலெக்ஷன் பவுண்ட் ஸ்டேட்டா, தமிழ்நாடு மட்டும் இன்னும் 2-3 ஸ்டேட்ஸும் எலெக்ஷன் பவுண்ட் ஸ்டேட்ல இவ்வளவு அவசரமா சேரை நடத்த வேண்டிய தேவை என்ன அப்படின்றதும் அந்த சந்தேகத்திற்கு பின்னாடி பாஜகவுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா இது இருக்குமோ. ஏற்கனவே எல்லாருமே சொல்லிட்டாங்க, சிஎம்ல தொடங்கி அத்தனை பேருமே வந்து இடதுசாரி தலைவர்கள் எல்லாருமே இந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் தான் நோக்கமா அப்படின்ற கேள்வி வந்து இயல்பாகவே எழுகிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இப்போ இங்க இருக்க தலைவர்கள் எல்லாருமே வந்து ஐடியாலஜி பேசக்கூடிய, லெஃப்ட் ஐடியாலஜி பேசக்கூடிய, ஈவன் சிஎம் முதற்கொண்டு இதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காரு. ஆனா அவங்க ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன நடக்கும் ஒருவேளை இது ப்ராசஸ் நடந்ததுன்னா? ஏன்னா பீகார்ல அப்படி ஏன்னா இப்போ டீலிமிட்டேஷன் வந்து இந்த மாதிரி தான் பண்ணாங்க. அப்போ சிஎம் வந்து பெரிய அளவுல தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குரல் வந்து பெரிய அளவுல வந்துச்சு. ஒரு ஆல் இண்டியா லெவல்ல லீடர்ஸை கூட்டு வந்து இங்க மீட்டிங் நடத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க. இப்ப டீலிமிட்டேஷன் பத்தி பெரிய அளவுல பேச்சு இல்ல, என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. சோ இப்ப இதற்கு வந்து எல்லாம் செய்வாங்க அப்படின்றதுதான், செய்யணும் அப்படின்றதுதான் பொதுவான எதிர்பார்ப்பா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து திமுகவிற்கு இது ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல இருக்குல்ல. நீங்க கிரவுண்ட் லெவல்ல நீங்க 1000 சொன்னாலும் தமிழ்நாட்டுல வந்து பாஜகவை ஏத்துக்கக்கூடிய அளவுல மக்கள் இல்ல, மனநிலையில இல்ல, அந்த மனநிலை வந்து மக்களுக்கு இல்ல. சோ பாஜக எதிர்ப்பு அப்படின்றத வந்து ரொம்ப உறுதியாக வெளிப்படுத்துறதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். மக்கள் வந்து அதை விரும்பல அப்படின்றது. சோ சார் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து பாப்பாங்க. குறிப்பா எலெக்ஷன் வரும் பாஜக பாப்பாங்கன்றீங்களா? உள்ள எதிர்கட்சி இந்த பக்கம் இருக்கக்கூடிய கட்சி திமுக இல்ல அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய ஃபைட் பண்றதுக்கு பாஜக வந்து ஆன்டி தமிழ் அப்படின்ற ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, அந்த ஐடியாவை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அதற்கு வந்து சாரை வந்து ரொம்ப தீவிரமா எதிர்ப்பாங்க. அது இன்னும் பெரிய அளவுல வெடிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ தேர்தல் வரப்போது, நெருங்க நிறைய விஷயங்கள் நடக்குது. கண்டிப்பா வந்து பாஜக தரப்புல இருந்து ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கும். இப்போ பீகார்ல நடந்த அந்த ஓட்சோரி பத்தி ராகுல் காந்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே ரொம்ப பெரிய பதட்டம் வந்தது, இது மற்ற மாநிலங்கள்ல என்ன பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு. அப்போ அப்படி இருக்க பட்சத்துல நீங்க சொல்ற மாதிரி இந்த தொடர்ச்சியா இந்த 3 தடவை ஆட்சி அமைச்சிருக்காங்க மத்தியில. இந்த 3 தடவையுமே மிகப்பெரிய கேம்பெயின் சோசியல் மீடியால நடக்கும் போது ரொம்ப குறிப்பா பார்த்தது இந்த ஓட்டிங் மிஷின் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இஷ்யூ. அது ஒரு பக்கம் இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கான இன்னும் சரியான எந்த தீர்வுகளும் நமக்கு கிடைச்ச மாதிரி இல்லை. அப்படி இருக்க பட்சத்துல திரும்ப இந்த எஸ்ஆர் வர்றது அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ இந்த 12 மாநிலங்கள் என்ன மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாகும், இல்லை ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா, இல்லை இவங்க உள்ள பூருவாங்கன்னு நம்ம நினைச்சுக்கலாமா? எங்கேயாவது நிறைய மாநிலங்கள் அடுத்தடுத்த தேர்தல்கள்ல வந்து பாஜக கைவசம் போனுச்சு இல்லையா? அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த 12 மாநிலங்களை எப்படி பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் இல்ல. இப்ப சார் வந்து பாஜகவுக்கு நெகட்டிவா போகும்னா அவங்க அதை அலோவே பண்ண மாட்டாங்க. அப்ப ஏன் வந்து அதை அவசரமா பண்ணோம்னு நினைக்கிறாங்கன்னா, இப்போ இன்னும் ஒரு 6 மாசம் தான் இருக்கு நமக்கு எலெக்ஷன். 6 மாசத்துக்குள்ள ஏன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அதுல ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நம்புவதுதான். வேற எந்த வழியிலுமே நீங்க தமிழ்நாட்டுல நுழைய முடியாது. நீங்க வந்து இப்போ பாஜக வந்து தனியாவும் இருந்து போட்டி போட்டிருக்காங்க, ஏடிஎம்கேயோடையும் சேர்ந்து போட்டி போட்டிருக்காங்க. பட் பெரிய அளவுல வந்து இங்க இம்பாக்ட் இருந்தது கிடையாது. அண்ணாமலை இருந்தப்போ ஒரு சின்ன அவர் வந்து ஓட் பேங்க் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னாரு. பட் அதையுமே நான் வந்து பெரிய இம்பாக்டா நான் உண்மையிலேயே வந்து பார்க்கல. ஸோ எந்த விதத்துலயுமே நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியாது. தமிழ்நாட்டுல வந்து என்ன சொல்றது, ரொம்ப டீப்பா என்ட்ரன்ஸ் ஆக முடியாது, பெரிய அளவுல வளர முடியாது. அப்படின்றப்ப வேற என்ன வழின்னு பாக்குறது இருக்குல்ல. இப்ப விஜயை மேனிபுலேட் பண்றது, இந்த ட்ராஜடியை வச்சு விஜய் மாதிரி ஒருத்தர் நம்மளோட வந்தாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் மூலமா தொகுதிகளை குறைப்பது. ஏன்னா ஓட்டு போடலைன்னா எதற்கு அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். இல்ல சார் மாதிரியா கொண்டு வந்து யாரெல்லாம்
பெரும்பாலும் இங்க எதிராக ஓட்டு போடுறவங்கன்னா அந்த ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நீக்கம் செய்வது அப்படின்றது எல்லாமே வந்து பாஜக செய்யக்கூடிய விஷயங்கள் தான். நான் வந்து அவங்க செய்ய மாட்டாங்கன்னுலாம் சொல்ல மாட்டேன். சார் வந்து கிளீனா நடக்கணும்னு நான் நம்பல. செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு இது பாசிட்டிவா எல்லாமே செய்வாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி அவங்களுக்கு ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது அப்படின்றது வந்து அவங்களோட அல்டிமேட் அஜெண்டா வேற. நீங்க திரும்ப அவங்க நான் போன தடவை வந்து சொன்னேன், அவங்க ஒரு 3வது தடவை இந்த எலெக்ஷனை ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்து ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையுமே அவங்க பார்ப்பாங்க. இன்னொரு 50 வருஷம் இங்க ஆட்சி பண்ணணும்ன்றதுதான் அவங்களோட ஐடியாவா இருக்கும். 50 வருஷம் ஆட்சி பண்ணுவோம், அகண்ட பாரதத்தை உருவாக்கும், இந்த மாதிரியான ஒரு ஐடியால தான் நிஜமாவே இருப்பாங்க. அப்ப அதற்கான வேலைகளை தான் அவங்க இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல சும்மா இருந்தாங்க. செகண்ட் டைம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட அஜெண்டாவை வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெரிய கேம்பெயின் ஒன்னு சோஷியல் மீடியால நடந்ததையும் பார்க்கலாம். ஆமா, இப்ப தேர்ட் டைம் வந்து ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. மெஜாரிட்டி இருக்கு, பட் அது பெரிய வெற்றி கிடையாது. இருந்தாலும் அவங்க வந்து புஷ் பண்றாங்க அப்படின்னா அவங்க they are really serious about winning next time and capturing places like தமிழ்நாடு. லைக் ஹிஸ்டாரிக்கலி வரலாற்று ரீதியாக பாஜக மாதிரியான ஒரு கட்சியை எதிர்த்து நின்ற மாநிலங்களை வந்து வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களுடைய முக்கியமான நோக்கங்கள்ல ஒன்றாக இருக்கலாம். 2வது தடவை ஜெயிச்ச பிறகு இதெல்லாம் வந்து அவங்க அஜெண்டால இருக்கும் நான் நம்புறேன். ஓகே, அதனாலதான் இந்த இம்ப்ளிமெண்ட் வந்து இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி சீக்கிரமா அவசரமா பண்றாங்க. அது கடைசியா ஒரு கேள்வியோட இதை நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிறைய பிரச்சனைகள் இந்தியா முழுக்க நடக்குது, நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, நிறைய கொலைகள் நடக்குது, பாலியல் துன்புறுத்தல்கள் சின்ன சின்ன குழந்தைங்கள்ல இருந்து நிறைய இன்சிடென்ட் நடந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய அச்சத்தை இங்க கொண்டு வந்திருக்கு. அதை எப்படி சரி பண்றதுன்றதுக்கு பின்னாடி நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இதுல ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிரிக்கெட் வீராங்கனைகள் வந்து இங்க இந்தூர்ல தங்கி விளையாடுறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ 2 கிரிக்கெட் வீராங்கனைகள் வந்து வெளியில போயிருக்க நேரம் பார்த்து யாரோ ஒருத்தவங்க பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க. அது உடனே சொல்லியிருக்காங்க, சொல்லி அரெஸ்டும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பாஜக அமைச்சர் வந்து கைலாஷ் அப்படின்னு சொல்ற அமைச்சர் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி எடுத்துக்கிறதுனே எங்களால இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. அதை பற்றி பெரிய அளவுல யாரும் பேசினாங்களான்றதும் தெரியல. ஸோ நான் இங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை சொல்லணும் அப்படின்றதுக்கு அது உங்கள்கிட்ட கேட்கணும். என்ன மாதிரியான மனநிலையில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க? எப்படி அமைச்சரா இருக்கிறாரு, அதுவும் சென்ட்ரல் அப்படின்னா அது யோசிக்க முடியல. அதெல்லாம் இல்ல, குறிப்பா இந்த மனநிலை தான் இந்த மாதிரியான வன்முறைகள் தொடர்வதற்கு காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மனநிலை என்ன சொன்னதுன்னா, நீ ஆஸ்திரேலியால இருந்து வந்திருந்தாலும் இந்தியால இருந்தாலும் நீ ஒரு பெண், நீ வந்து உன்னோட வீட்டுல இந்த நேரத்துல இருக்கணும், இந்த மாதிரி தான் உடை அணியணும், இந்த மாதிரியான விஷயங்களை நம்புகிற ஒரு மனநிலை தான் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தலை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை. ஸோ அதுல இருந்துதான் வந்து வருது. இந்த மனநிலையை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது, கட்டாயமா எதிர்த்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா திரும்ப திரும்ப இவங்க இதான் சொல்லுவாங்க, நீ எதுக்கு 9 மணிக்கு மேல நிர்பயா வந்தப்போ நீ எதுக்கு 9 மணிக்கு மேல வெளியில வந்த, நீ எதுக்கு ஒரு ஆணோட தனியா போன, நீங்க வந்து அவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிற ஒரு ஆணை நோக்கி கேள்வி எழுப்பாமல் திரும்ப திரும்ப பெண்களையே வந்து குற்றம் சொல்வதற்குல்ல, இது வந்து ரொம்ப டிப்பிக்கலான பிஜேபி மனநிலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க முதல்ல எலெக்ஷன் இந்த ரீசன்ட் 2014 எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் RSS தலைவர்களாகட்டும் பாஜக தலைவர்களாகட்டும் வெளிப்படையா பேசின விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா அவங்க இப்படிதான் பேசுவாங்க. பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, இல்லை ஆண்களுக்கு இருக்கிற சுதந்திரம்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது, இப்படி கம்ப்ளீட்டா பெண்களுக்கு எதிரான பெண்களுடைய சுதந்திரத்தை முடக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் திரும்ப 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 கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நீங்களும் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல நான் பார்த்தேன், ஒரு அம்மா வந்து பெண்கள் பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டாங்கன்னா அதுக்கு அவங்க முன்ஜென்மத்துல செய்த தீபா ஏதோ ஒரு பேரு நினைக்கிறேன். ஆமா, ஸோ முன்ஜென்மத்துல செய்திருக்கக்கூடிய பாவம் காரணமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வரக்கூடிய மனநிலை அப்படின்றது பெண்களுக்கு எதிரான மனநிலை. நம்ம ஒரு பெண் வெறுப்பு மனநிலை. பெண்கள் வந்து ஏதாவது ஒரு 2 பெண்கள் உட்கார்ந்து பேசிக்கிறத பார்த்தாலே இவ்வளவு இயல்பாக இவ்வளவு முக்கியமான விஷயங்களை பேசுறத பார்த்தாலே பதட்டப்படக்கூடிய ஒரு மனநிலை. அதுல இருந்தா நீங்க இதை மட்டும் இல்ல, நீங்க இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, ட்ரால் பண்றாங்க, குறிப்பா விமன் பேசும்போது ட்ரால் பண்றது இருக்குல்ல, இது எல்லாமே இந்த மனநிலை தான். பேசணும் உடல் ரீதியா இல்ல உருவம் ரீதியா அந்த மாதிரியான சில தாக்குதல்கள் பண்றது, அது உங்களுடைய சுதந்திரத்தையும் நீங்க அதற்கு கொடுக்குற மரியாதையையும் அவங்க விரும்பல. நீங்க உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை அவங்க விரும்பல. நீங்க வந்து ஒரு டிப்பிக்கலா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், நீங்க உங்களுடைய குரலை உயர்த்தக்கூடாதுன்னு அவங்க நம்புறாங்க. அதுல இருந்து தான் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப 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 வருது. அவங்களால வந்து இதை
ஆட்சியில் இருந்தாலுமே வந்து ஆட்சியில் இருக்கோம் அதுக்காகவாவது இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் இது வந்து பெரிய நீங்க சொல்லும் போது நான் எடுத்து பார்த்தேன் பிபிசியில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு இந்த மாதிரி அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க வந்து ஆஸ்திரேலியன் விமனை குறை சொன்னீங்கன்னா அது இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய அளவுக்கு சிக்கலாக கூடும் அப்படின்றது கூட புரியாம உங்க மனநிலையை நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னா அது எவ்வளவு மோசமான விஷயம். ரொம்ப கொடூரமான ஒரு சாதாரணமாவே இது ரொம்ப கொடூரமான விஷயம் தான். ஆனா நீங்க வந்து ஒரு ஆட்சியில இருக்கீங்க, நீங்க ஒரு மினிஸ்டரா இருக்கீங்க, அந்த அந்த ஒரு இது என்ன சொல்றது கான்சியஸ்னஸ் கூட உங்களுக்கு இல்லை, அந்த அளவுக்கு கூட நீங்க கான்சியஸா இல்லை, உங்களுக்கு வந்து அப்படியே அது வெளியில வருது அப்படின்றப்போ இந்த மனநிலைக்கு எதிராகத்தான் நம்ம வந்து தொடர்ச்சியா போராடணும்னு நினைக்கிறேன். பெண்கள் குறிப்பாக இந்த மனநிலைக்கு எதிராக தான் தொடர்ச்சியா போராடணும். போராட்டம் அப்படின்றது நம்ம ரோட்ல போய் நிக்கிறோம்ன்ற அவசியம் இல்லை, நம்ம விரும்பதை நம்ம செய்யணும், எந்த எதிர்ப்பு வந்தாலும் செய்துட்டு இருக்கணும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்ல குறிப்பா ஏன் நான் திரும்ப அந்த பாஜக அமைச்சர்ன்றதுனாலன்றது இல்லை, அது யார் சொல்லியிருந்தாலும் கேள்விதான். ஆனா அங்க அந்த கட்சியில இருக்கக்கூடிய இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களா இருக்கட்டும், இல்லைன்னா குஷ்பு அவர்களா இருக்கட்டும், தொடர்ச்சியா வந்து பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிக்கிறேன்னு நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. ஆனா இந்த அமைச்சர் இப்படி பேசியிருக்காரு, இதுல இப்படி பேசியிருக்க கூடாது, இதுல தவறு இருக்குன்றத சுட்டி காட்டின மாதிரி எந்த இடத்துலயும் நான் எந்த நியூஸையும் பார்க்கல. பில்கிஸ் பானுக்கு ஆதரவாகவும் அவங்க எல்லாம் பேசலையே. நீங்க வந்து அதனால பாஜக இருக்கக்கூடிய பெண்களை வந்து நம்ம வந்து ஃபெமினிஸ்டாவோ இல்ல அவங்க பெண்களுக்காக நிற்பாங்களோ, எப்ப அவங்க பாஜகல சேர்றாங்களோ அப்பவே அந்த ஐடியாலஜி எல்லாம் வந்து அவங்க அந்த அந்த விஷயத்த வந்து அவங்க விட்டுடுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அப்புறம் எப்படி சொல்றாங்க? நீங்க பாஜக மாதிரியான ஒரு கட்சியில வந்து பெண்ணுரிமையை நம்பிட்டு பாஜக மாதிரியான ஒரு கட்சியில இருக்க முடியாது. சித்தாந்த ரீதியாவே அவங்க பெண்களுக்கு எதிரானவங்களா இருக்காங்க. அப்புறம் எப்படி சர்வை பண்ண முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ மெஜாரிட்டி என்னதான் இருந்தாலும் ஒரு கட்சிக்குள்ள ஆண்கள் இருக்காங்க, குறிப்பிட்ட ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய பெண்கள் தான் இருக்காங்க. அப்போ அங்க இயல்பாவே அங்க அந்த பெண்ணுரிமை இல்ல, நம்மளால பேச முடியல, சில விஷயங்கள் சொல்ல முடியலன்னா எப்படி அவங்க அந்த கட்சிக்குள்ள இருக்காங்க? அந்த கட்சியில தலைமை பொறுப்பு எல்லாருமே பெண்ணுரிமைக்காக தான் அந்த கட்சியில இருக்காங்கன்னு நீங்க இருக்கீங்களா? வேற வேற பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் இருக்கலாம், வேற வேற பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் இருக்கலாம், வேற வேற ஐடியாஸ் இருக்கலாம் அவங்களுக்கு. சோ அதனால வந்து நம்ம அப்படி வந்து அசியூம் பண்ண முடியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாஜகல இருக்காங்க அப்படின்னா அவங்க பாஜகவோட ஐடியாலஜி இருக்குல்ல, பாஜக நம்புற ஐடியாலஜி வந்து பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய இல்ல பெண்களுடைய சுதந்திரத்தை மதிக்கக்கூடிய ஐடியாலஜி இல்ல அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த ஐடியாலஜி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் அவங்க உள்ளே போறாங்க. அதனால வந்து அவங்கள நம்ம வந்து குறை சொல்லியும் இது கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் சர்வைவல்காக அவங்க அந்த கட்சிக்குள்ள போறாங்க. பிளஸ் பாஜக வந்து செய்யக்கூடிய வேலைகள்லாம் இருக்குல்ல, நீங்க வந்து வாஷிங் மிஷின் இது நீயே சொல்லணும். நீங்க பாஜக வந்து ஒரு 25 பேருக்கு மேல கேஸ் போட்டாங்கன்னா அதுல 23 பேர் பாஜக ஆதரவா மாறின உடனே கேஸ்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க, இல்ல அந்த கேஸ் வந்து அப்படியே அமுங்கி போயிடுது. அதை பத்தி எந்த பேச்சுமே இல்லை. ஸோ எல்லாமே இடியில தொடங்கி எல்லாத்தையுமே வந்து பாஜக தன்னுடைய எக்ஸ்டென்ஷனா யூஸ் பண்ணி தன்னுடைய வளர்ச்சியை பயன்படுத்துகிறது. எலக்டோரலாவும் சரி ஸ்டேட்ஸ்லயும் சரி தன்னுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா விங்ஸையுமே வந்து பாஜக அப்படிதான் பயன்படுத்துகிறது. அதனால நம்ம அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் எனக்கு இல்லை. பட் பாஜகவோட சிந்தனை சித்தாந்தம் அப்படின்றது ஒரு பெண் வெறுப்பு பெண் எதிர்ப்பு சித்தாந்தம் அப்படின்றதுல நம்ம எல்லாருக்குமே வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல அது தெரியுது, நிறைய அமைச்சர்கள் நிறைய பேரோட ஸ்டேட்மெண்ட் நிறைய சம்பவங்கள் நடக்கும் போது அதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருமா, இல்ல அவங்க எப்படி ஸ்டாண்ட் பண்றாங்க அதுக்கு பின்னாடி அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு. அதனாலதான் அது திரும்பவும் அது உண்மையிலேயே வந்து எனக்கும் தெரியல. அவங்க மேபி அவங்க உள்ள போய் ஃபைட் பண்றாங்களா, அவங்களுக்காகவாவது ஃபைட் பண்றாங்களா அப்படின்ற கேள்வி எனக்கும் இருக்கு. கட்டாயமா அவங்களுக்காவது அவங்களோட சர்வைவலுக்காவது ஃபைட் பண்ணணும். பட் ஐடியாலஜிக்கலி அவங்க ஃபைட் எடுத்து போக முடியும் நான் நம்பல. தன்னுடைய பர்சனல் சர்வைவல் அப்படின்ற லெவல்ல அவங்க ஃபைட் பண்ணலாமே தவிர இதுல பாஜக இந்த மாதிரி ஐடியாலஜில இருந்து மாறணும் அப்படின்னா சொல்லிட்டு அவங்க ஃபைட் பண்ணா இன்றைக்கு இது வந்து பில்கிஸ் பானுவோட கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளவு பெரிய நிச்சயமாக மிக மோசமான விஷயம் தான். ஆனா பில்கிஸ் பானு வந்து மிக 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 மோசமான ஒரு என்ன சொல்றது ரொம்ப நினைச்சு கூட பார்க்க முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியாது. அதற்கே வந்து நம்ம வந்து சைலண்டா இருந்திருக்காங்க. அதற்கான கேள்விகளுக்கே வந்து இங்க பதில் இல்லை. அவங்களோட ஐடியாலஜி அப்படின்றது அதுதான். ஓகே, நிறைய விஷயம் பேசணும். இப்போ இந்த நடக்க போற தேர்தல் இருக்கு இல்லையா, வரப்போற தேர்தல்கள் தமிழகத்துல திமுகக்கு எவ்வளவு பெரிய அடியா விழும் நீங்க நினைக்கிறீங்க? அதோட நான் நிச்சயமா வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அதிமுக வந்து பிரிஞ்சு போயிருக்கு. இது வரைக்கும் எலெக்ஷன்ஸ்ல வந்து பெரிய அளவுல ஜெயலலிதா இருந்ததுல இருந்து எடப்பாடி பழனிசாமியால ஒரு எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியல. அது நமக்கு தெளிவா இருக்கு. இவ்வளவு எலெக்ஷன் ஜெயிக்க முடியாமல் போனதற்கு பிறகும் சசிகலாவையோ டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ சேர்த்து கொண்டு ஒரு ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னு ஒரு விஷயத்தை
முன்னிறுத்தலாம் அப்படின்னு கூட அவர் நினைக்க மாட்டேங்கிறாரு. அது ஏன் அப்படி பண்றாருன்னு எனக்கு புரியல. அவருக்கு இன்செக்யூரிட்டியா இல்ல ஈகோவா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் சேர்ந்தா ஒரு பர்செப்ஷனாவது கிடைக்கும், பலமா இருக்குன்னு ஒரு அந்த பெர்செப்ஷன் கூட இங்க இல்ல. சோ தொடர்ச்சியா அவர் எலெக்ஷன்ஸ்ல தோத்துக்கிட்டு தான் வந்திருக்காரு. நீங்க லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஓபிஎஸும் டிடிவியும் தனியா இந்த தொகுதிகள் எல்லாம் வந்து அதிமுக தேர்ட் பிளேஸ்ல வந்த பல விஷயங்கள் நடந்தது. நம்ம அதுக்கப்புறமா வந்து அவர் மாறல. பிஜேபி வந்து இங்க பெரிய அளவுல அவங்களால வாக்குகளை வந்து எடுக்கவே முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. விஜய் வந்து பெரிய கேள்விக்குறி. இந்த எலெக்ஷன் வந்து விஜய்க்கு ஒரு லிட்மஸ் டெஸ்ட். இந்த எலெக்ஷன்ல தான் நமக்கு தெரியும் விஜய் வந்து அவருக்கு பேசுற அளவுக்கு அவருக்கு வந்து வாக்குகள் இருக்குமா, ஓட் பேங்க் வருமா அப்படின்றதெல்லாம். அப்ப அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி. ஸோ இத்தனை பிரச்சனைகள் எதிர்கட்சியில இருக்கும்போது கம்பேரிட்டிவ்லி டிஎம்கேவோட அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இது வரைக்கும் வந்து எதுவும் கிராக்ஸ் எல்லாம் இருந்த மாதிரி தெரியும். 2 இடத்துல கிராக்ஸ் இருந்த மாதிரி நான் நினைக்கிறேன். இன்னொன்னு செல்வ பெருந்தகை அவரு எல்லாமே வந்து முரண்கள் வரும். முரண்கள் அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவருமே வந்து இப்ப நானும் நினைச்சேன் வேல்முருகன் வந்து வெளியில வந்துருவாருன்னு தான். இல்ல அப்படிதான் சில இடங்கள்ல பேசப்பட்டு இருக்கு. அதனால அது ஒரு இடம். இங்க செல்வ பெருந்தகை அவர்களுடைய விஷயம் ஏன் சொல்றேன்னா, ஒரு இடத்துல கேட்டுட்டே இருக்காரு. அந்த வீடியோ வேற ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, சாதியை வச்சு பாக்குறாங்க, என்ன கூப்பிடவே இல்லை அப்படி இப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசி அது ஒரு மாதிரி நெகட்டிவா போய் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இவங்க பிரியறதுக்கான சான்சஸ் எதுவும் இருக்கா? இது வந்து கட்டாயமா இப்போ இடதுசாரி கட்சிகளே கூட ஐடியாலஜிக்கலி நிறைய இடங்கள்ல வந்து ஃபைட் பண்றாங்க. இப்ப ஆணவ கொலைகளுக்கான சட்டம் அப்படின்றது விசிகே கிட்ட இருந்து இடதுசாரி கட்சிகள் கிட்ட இருந்து வந்த குரல். அந்த மாதிரியான சித்தாந்த ரீதியில இல்ல இந்த மாதிரியான முரண்களும் நிறைய வந்து சித்தாந்த ரீதினா என்ன சொல்றது, இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட்டுக்கும் பார்ட்டிஸ்க்கும் இருக்கக்கூடிய முரண்கள் வந்து இருப்பது இயல்பு. ஆனா திருமாவளவன் ஒரு விஷயம் சொல்றாருல, நாங்க வந்து சீட்டுக்காக இல்ல ஐடியாலஜிக்காக நிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஐடியாலஜிக்கலி இந்த கூட்டணி வந்து நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ராகுல் காந்தி விஜயோட போவாருன்னு நான் நிச்சயமா நினைக்கல. அதற்கான வாய்ப்பு அவர் ரொம்ப பேசுறதா சொல்லப்படுது. விஜய் பேசிருப்பாரு, நீங்க வந்து கட்டாயமா பேசிருப்பாரு, நான் அதை வந்து மறுக்கல. நீங்க ஓகே ராகுல் விஜயோட கட்சி மீட்டிங்ல ஒரு துயரம் நடந்திருக்கு, அந்த துயரத்தை பத்தி கேட்கறதுக்காக அவர் போன் பண்ணிருக்காரு. அது ஒரு கர்ட்டசி அப்படின்றது தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கர்ட்டசி. அப்படிதான் நம்ம வந்து அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ஒப்பீட்டளவுல திமுகவுடைய கூட்டணி வந்து இன்றளவுக்கும் வலுவா தான் இருக்கு. அதற்குள்ள வந்து இது நீங்க ஆக்சுவலா பார்த்தா ஏடிஎம்கே கூட்டணியில இருக்கிறத விட முரண்கள் வந்து திமுக கூட்டணிக்குள்ள நிறைய வந்திருக்கு. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலே வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து ரோட்ல இருந்து போராடுறதெல்லாம் தோழர்கள் பண்றதை நாமளும் பார்த்துட்டு. ஆனா அது எலெக்ஷன்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல. எலெக்ஷன்ல அவங்க ஒரு கட்டுக்கோப்பான கூட்டணியா தான் ஐடியாலஜிக்கலி சவுண்ட் அலையன்ஸா தான் அவங்க வந்து வெளிப்படுறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாமே வந்து மோசமா இருக்கு, செதறி இருக்கு. அத ஒன்றாக்குவதற்கான முயற்சி வந்து பெரிய பலன் அளிக்கும். எதிர்கட்சியா இப்போ விஜய் இருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுக்கலாமா? அதிமுக உடைஞ்சிருச்சு, என்டிகேவை நம்ம யோசிக்கவே முடியாது, அங்கிட்ட இருக்கு. இப்போ அதுக்கடுத்து யாருதான் 2வது இடத்துல வருவா, யாருதான் இந்த எதிர்கட்சியில இருந்து உட்காருவான்ற ஒரு கேள்வி. விஜய் வந்து அவங்களோட போவாரா, ஏடிஎம்கே பிஜேபியோட போவாரா, தனியா நிப்பாரா அப்படின்றது முதல்ல தெளிவாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அந்த கேள்வி பேசுவோம் நினைக்கிறேன். ஓகே, நிறைய விஷயம் பேசணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்க இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.